அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. வர்ற ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து குரூப் டி உடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக இது ரிலேட்டடாக படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும், ரயில்வேஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா ஷார்ட் நோட்டீஸில் 22,000 வேகன்சிஸோட இந்த ஜனவரி 2021 நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகிறதா நமக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு மாதம் கிட்ட அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ முக்கியமான டேட்ஸை சொல்லிடுறேன். அதே மாதிரி 10th குவாலிஃபிகேஷனில் தான் இருக்குன்றது நம்ம 95% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா பழைய நோட்டிஃபிகேஷன்லேயே 10th குவாலிஃபிகேஷன் தான், 10th முடிச்சிருந்தாலே போதும். அது கேஸ் நடந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 10th குவாலிஃபிகேஷன்லேயே வர மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஐடிஐ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், பட் 10th படிச்சிருக்கவங்களுமே அப்ளை பண்ணலான்றதுனால ஸோ செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ் அண்ட் ஜிகே, ஸோ இதே குரூப் டி எக்ஸாமுக்கு சயின்ஸ் அண்ட் ஜிஎஸ்ஐ எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம டாடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் இதே குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, இப்போ வரக்கூடிய இந்த புது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான கோர்ஸ், ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் இருக்கணும்னா சோழன் எக்ஸ்பிரஸ் 2.0ன்றது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரீசனிங், ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இது தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரியான ஒரு குரூப் டிக்கான ஒரு கோர்ஸாக இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸோட சேர்ந்து வரக்கூடிய கோர்ஸாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார், நான் வந்துட்டு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், ஸோ குரூப் டி படிக்கிறேன், பட் ஆனால் இப்போ குரூப் 4 நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் டிஎன்பிசியில். ஆனால் இந்த 2-3 பேட்ச் நான் ஜாயின் பண்ணேன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும், 2-3 பேட்ச் ஜாயின் பண்ண வேணாம், ஒரே பேட்சில் இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியுமானா அதுதான் நம்ம தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இப்போ நீங்கள் ரயில்வேஸில் குரூப் டி படிக்கிறீங்க, எஸ்எஸ்சியில் நீங்கள் குரூப் டி படிச்சிங்கன்னா எம்டிஎஸ் அட்டன் பண்ண முடியும் 10th லெவலில். ரயில்வேஸில் குரூப் டி, எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ், டிஎன்பிசியில் நம்ம குரூப் 4 எல்லாமே 10th லெவல். சார் நான் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் பார்க்கணும், ஸோ ஒரு எக்ஸாம் எய்மாக இருந்தாலும் மற்றதையும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மெகா பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் கரெக்டாக டபுள் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஆஃபர் டைம் பீரியடில் 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். அப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், குரூப் 1 பேட்ச், குரூப் 2 பேட்ச், சிஜிஎல் பேட்ச், என்டிபிசி பேட்ச், குரூப் டி பேட்ச்னு எல்லாத்தையுமே பார்க்க முடியும் கிட்டத்தட்ட 2028 வரைக்கும். பட் ஆனால் இதை கரெக்டாக ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் வேலிடிட்டின்னு காமிக்கும். அப்போ நீங்கள் Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட மெயில் ஐடியும் நான் கடைசியில் தர்றேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ குரூப் டியோட எக்ஸாம் எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதையும் கூட நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரீபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு அக்டோபர், நவம்பர் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த வருஷத்துக்கான வரிசை 2025க்கு வந்த நோட்டிஃபிகேஷனோட எல்லா எக்ஸாம் டேட்ஸும் வரிசையாக வந்ததுனால ஸோ என்டிபிசி ஒரு மே மாதம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம், ஏப்ரல் மேல. அதை தாண்டி ஒரு ஜூலையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேட்டை வந்துட்டு நம்ம இது மேலே கன்சிடர் பண்ணணுன்றதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டேட்ஸ் வந்துட்டு வரிசையாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு ஜிஎஸ் அண்ட் ஜிகேக்கு எப்படி படிக்கலான்ற அந்த கண்டென்ட்டுக்கு வரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னை நம்ம வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தம் 100 கொஷின் கேட்க போகிறாங்க. அந்த 100 கொஷினில் ரீசனிங் தான் இருக்கிறதுலேயே அதிக வெயிட்டேஜ், 30 கொஷின் 30 மார்க்குக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மேக்ஸும் நமக்கு சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் நம்ம அருண் சாரும் நமக்கு விமல் சாரும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜிஎஸ் அண்ட் ஜிகே பாட்டுக்கு வரோம்னா பாருங்கள், என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் வந்துட்டு ஜிஎஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 40 கொஸ்டின்குள்ள சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது உயிரியலாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும், அதே ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, இந்த வரலாறு, புவியியலாக இருக்கட்டும், அதை வந்துட்டு பாலிட்டியாக இருக்கட்டும், ஆட்சியலாக இருக்கட்டும், இது எல்லாம் கலந்து, அது கூட கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்குன்னு எல்லாம் கலந்து 40 மார்க்கு கேட்பாங்க. ஸோ அதில் சயின்ஸுக்கு இத்தனை மார்க்கு தான் கேட்பாங்க. இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து கெமிஸ்ட்ரிலேருந்து இத்தனை கொஸ்டின் தான் வரும்னு எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கலந்து தான் வரும்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். இது எதுக்கு? என்டிபிசிக்கு. ஆனால் அதே இப்போ நம்ம குரூப் டிக்கு படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். என்டிபிசி படிக்கிறவங்க சயின்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட குரூப் டிக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ், அறிவியலை வந்துட்டு நல்லா படித்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஸோ இப்போ உயிரியலாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்ட்டும் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு படித்து வச்சுக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்ன்றது சின்னதாக பார்ப்போம். அப்போ சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் அதிகம், நல்ல ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கான் பார்த்தீங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் இப்போ 2025 இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் இன்னும் வந்து ஆன்கோயிங் தான். 2024க்கு வந்த வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் நமக்கு நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ குரூப் டியோட எக்ஸாம் இப்போ நடந்துட்டு இருக்குங்க இல்லையா,
இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பசங்க நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துப்படி சார் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அவேர்ஸில் இவங்க இந்த ஜென்ரல் அவேர்னஸை தூக்கியே விட்டுருக்கலாம், எதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்கன்னே தெரில. ஏன்னா 20 கொஸ்டின் கேட்பாங்களா குரூப் டியில், 20 கொஸ்டின் 20 மார்க்கு, அது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட வர மாதிரி நமக்கு தெரில. கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே வந்த மாதிரி இருக்குது சார். 20 கொஸ்டினில் 15 கொஸ்டினுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது அப்படின்னு நம்ம பசங்க வந்துட்டு இப்போ எழுதுனவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அடுத்த தடவை வரக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய புது நோட்டிஃபிகேஷனுடைய எக்ஸாம் பேட்டர்னும் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கவே வேணாமா அப்படின்றது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ 20 கொஸ்டினில் நமக்கு இப்போ இதில் எதனெல்லாம் படிக்க போகிறோம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அது போக கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக், ஜிகே இதெல்லாம் படிக்கிறோம்னா அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸில் பேசிக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நல்லா படித்து வச்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வகையில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஸோ அப்போ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டனா, அறிவியல், அதில் வரக்கூடிய இந்த 3 சப்ஜெக்டில் என்னென்னலாம் மோஸ்ட் இம்பார்ட்டனாக படிச்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம பெய்ட் கிளாஸஸில் ஃபுல்லாகவே நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றதா இருக்கட்டும், ஸோ அளவுகளாக இருக்கட்டும், அளவீடுகளாக இருக்கட்டும், ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், ஸோ விசை மற்றும் இயக்கத்தினுடைய அந்த விதிகள், இதை பற்றி படிக்கிறாட்டும், ஒர்க்கு, எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, இப்போ கிராவிடேஷன், சவுண்டு, ஹீட்டு, லைட்டு, ஸோ ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளியியல், ஸோ இது எல்லாமே ஃபிசிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எதையுமே, அதாவது மொத்த சயின்ஸ்லையுமே எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்ஸ்லையும் அதே மாதிரி எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா 25 கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து வரப்போகுது குரூப் டினா, அதில் 7-8 கொஸ்டின் வந்துட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஏன் 10 கொஸ்டின் கிட்ட நெருக்கி ஃபிசிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சயின்ஸில் எல்லா சப்ஜெக்டும் முக்கியம்னு சொன்னேன். அந்த 3 சப்ஜெக்டில் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் நான் ஃபிசிக்ஸ் சொல்வேன், இயற்பியல் சொல்வேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கணும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ மேட்டர், பருப்பொருள்னா என்ன, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் என்ன, பீரியாடிக் டேபிள், அதை ஒட்டியே வரக்கூடிய இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், தனிம வரிசை அட்டவணை, ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட், ஸோ இப்போ அமிலங்களாகட்டும், காரங்கள், உப்புகள், இந்த டாப்பிக்கு, கார்பனு, அதோட காம்பவுண்ட்ஸு, ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், வேதியியல். ஸோ அப்போ பேசிக் கெமிஸ்ட்ரி, ஸோ இப்போ இதை படிக்கிறதுனாலையும் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய அதே இப்போ லைஃப் சயின்சஸ் ஒன்றும் இல்லை, பயாலஜி, உயிரியல் தான். பயாலஜிலேயே பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு 2 பிரியுமா, தாவரவியல், விலங்கியல்னு ரெண்டுத்தையும் சேர்த்து உயிரியல், பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த பயாலஜியில் நம்ம மறுபடியும் இது எல்லாமே இந்த டாபிக் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 6th இருந்து கொஞ்சம் 10th வரைக்கும் என்சிஆர்டியில் பேசிக் ஃபவுண்டேஷனுக்கான டாபிக்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ செல் பயாலஜி, அதான் சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டடி ஆஃப் செல் இஸ் கால்டு சைட்டாலஜி. இதை கூட நீங்கள் படிச்சிருந்துக்கலாம். செல்கள், இந்த உயிரணுக்களை பற்றி படிக்கக்கூடியதான் சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவாகட்டும், ஜெனட்டிக்ஸு, ஹெரிடிட்டி, ஏன் பிளான்ட் கிங்டமாக இருக்கட்டும், பாட்னியில் இப்போ ஹியூமனோடைய பிளட் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம், ஸோ ஜுவாலஜியில் இதெல்லாம் வரும். அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் குறைபாடுகள் அல்லது இந்த நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, இது என்னதான் இப்போ சயின்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் வாஸ்டான சிலபஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போதும் ரீசெண்டாக நடந்திருக்கிற கொஸ்டின்ஸையும் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் புரியும். 25 கொஸ்டினில் இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசீசஸ் அப்படின்ற ஒரு டாபிக், இப்போ டிசீஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மனித நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 டாபிக் நல்லா படிச்சு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருன்றது அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியும். யூஸ்வலாக எப்படி பார்த்தாலும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் வரும், 1 or 2 கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி அந்த பேட்டர்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறையா பாருங்கள். நம்ம அதுக்கான செஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப்பில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் டியோடைய செஷன்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இது வந்து ஜென்ரல் சயின்ஸ். சார் இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன விஷயம், எப்படி படிக்கிறது? ஆல்ரெடி ஒரு சின்ன இன்சைட் சொல்லிட்டேன். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் இந்த ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் ரொம்ப மேலோட்டமாக படித்தா கூட ஓகே. ஸோ இது வந்து மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நான் இப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த எக்ஸாம் நான் தான் ஜென்ரல் அவேர்னஸ் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் ஹேண்டில் பண்ணுறது நானே சொல்கிறேன். குரூப் டிக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை மேலோட்டமாக படிச்சுக்கணும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் அடுத்து வர்றேன். அப்போ எதை தான் சார் படிக்கிறது? கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இது 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட்டுப்பா.
ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம் வந்துட்டு நமக்கு எப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் வந்துட்டு இப்போது நமக்கு ஜனவரியில் இருக்குது அப்படின்னா போன வருஷம் ஜனவரி வரைக்கும், இல்லை எக்ஸாம் வந்துட்டு இப்போ மே மாதம் இருக்குன்னா அதுக்கு முந்தின வருஷம் மே மாதத்துலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் என்னுடைய ஒரு சஜஷன் வந்துட்டு இப்போ நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 2025 ஜனவரி இருக்குங்க இல்லையா, ஸோ 2025 ஜனவரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கரண்ட் அஃபேர்ஸு. மந்த்லி மேகசின்ஸ் ஆஷிக் சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, அவர் நிறைய வந்துட்டு இன்சைட்ஸ் தருவார். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ குரூப் டியில் மற்றவங்கள விட கண்டிப்பாக இந்த ஸ்கோர் பூஸ்டராக இருக்கக்கூடியது இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா ரீசனிங் ஆப்டிடியூட் ஆப்ஷனே கிடையாது, ஃபுல் மார்க் எடுத்து ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். 30க்கு 30 எடுக்கிற மாதிரி ரீசனிங்கில் நீங்கள் படிச்சே ஆகணும். மொத்த இந்தியாவில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுமே 30க்கு 30 எடுக்கிற மாதிரி படிச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட்லையும் முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டுருவாங்க. ஸோ எல்லாரும் படிக்கிறத நம்ம படித்தே தான் ஆகணும். அண்ட் மற்றவங்க மிஸ் பண்ணுறது என்னவா இருக்கும்னா சயின்ஸ் கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், வெயிட்டேஜ் இருந்தாலும் நல்லா படிச்சிருவாங்க. பட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் அது அவங்க லெத்தாஜிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம மற்ற 3 சப்ஜெக்டையும் சேர்த்து படிச்சுட்டு 4வது சப்ஜெக்டையும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்து வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ரேஸில் முன்னாடி போயிடலாம் நான் சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பெரிய அட்வைஸாக சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வகையில் கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் நம்ம பசங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா பர்சனாலிட்டி டைப் கொஷின்ஸும் நிறைய வருது. அவார்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒலிம்பிக் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒலிம்பிக்ஸ்ல இருந்தோ இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்ம இந்தியாவில் செஸ்ஸில் வந்துட்டு குகேஷ் அவர்கள் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன் ஆனாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே நமக்கு கொஸ்டின் ஏரியா தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஸ்போர்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது 3த்தையுமே நீங்கள் வந்துட்டு நடப்பு நிகழ்வோட ரொம்ப லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 3மே நமக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியமாகுது குரூப் டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்போ அதுக்கு அடுத்த 3 நான் மறுபடியும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை. இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் எஃபர்ட்டே போட வேணாம், நீ படிக்கவே வேணாம்னு சொல்லலை. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும். ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய வாஸ்ட் சிலபஸ். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு பண்டைக்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறுன்னு அவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோவை படித்து கொஸ்டின் எவ்வளோ வரப்போகுது, வரவே வரலன்னு வேற சொல்கிறாங்க. சார் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரியலாக பார்த்தோன்னா இந்த தடவை குரூப் டி எக்ஸாம் அட்டன் பண்ண நம்ம பசங்க வந்துட்டு சார் ஜிஎஸ்லேருந்து வரவே இல்லை சார், சயின்ஸ்லேருந்து வந்துச்சு நீங்கள் நடத்தினது, அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஆனால் ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் நான் உண்மையாகவே நிறைய மூச்சை போட்டு நடத்தியிருப்போம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு நடத்தியிருந்திருப்போம். ஆனால் அவ்வளோ படிச்சு இருக்குல்லே ஹிஸ்ட்ரிக்கு தான் நம்ம நிறைய கிளாஸ் அலோகேட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 4-5 வாரம் வந்துட்டு நான் நடத்துவேன். ஸோ டெய்லி ஒவ்வொரு கிளாஸ்ன்னு. ஆனால் அது எது பெருசாக அதுலேருந்து கேள்வியாக வரலைன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் இதை நீங்கள் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃபுல்லாக சாய்ஸில் ஒன்றும் சொல்ல. அதில் ஒரு சில டாபிக் இப்போ ஹிஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் வர்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமணி நாகரிகம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதுலேருந்து ஒன்று கேட்கலாம். இப்போ டெல்லி சுல்தானர்லேருந்து கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸை நீங்களும் ஒரு தடவை வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதை வந்துட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதான் என்னுடைய சின்ன அட்வைஸ் அண்ட் ஒரு சின்ன இன்சைட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறேன். ஜிஎஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறது. இதை தாண்டி ஒரு ஸ்டடி பிளானோ இல்லை அதர் திங்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு டெலகிராம் சேனல்லையும் அதர் வீடியோஸ்லையும் நான் வந்துட்டு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு அதை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கோட படிச்சுக்கணும். பட் இந்த குரூப் டி கோர்ஸில் நம்ம ரொம்ப ஃபவுண்டேஷன் மாதிரி தான் கொண்டு போகிற பிளானில் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் பட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்னா குரூப் டிக்கான கோர்ஸ் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2 லான்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸோ ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது ஃபுல்லாக கவர் ஆயிரும். அது போக ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஜாகிரபிக்கு அப்போ நீங்கள் கிளாஸஸ் கம்மி பண்ணிடுவீங்களா அப்படின்னா அப்படி பண்ண போகிறது இல்லை. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். கிளாஸஸ் யூஸ்வலாக எல்லா கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி நடத்திடுவோம். பட் ஆனால் நம்ம படிக்கிறதுல நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அது எல்லா கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதில் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். பட் ஆனால் எஃபர்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சயின்ஸுக்கும் போடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ சயின்ஸ் உட்பட எல்லாமே டெஸ்ட் சீரிஸ் சேர்த்து வரக்கூடிய கிளாஸ் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2 RRB குரூப் டி பேட்சை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா. தமிழ்நாடு மெகா பேக்கை பற்றி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஐடியா இருந்துச்சு நீங்கள் 2-3 எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக்கை ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் குரூப் டி மட்டும் தான் எய்ம் பண்ணுறேன்னா இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் டேஸில் ஜாயின் பண்ணால் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த பொங்கலுக்கு இல்லை நியூ இயர்க்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@tata24/com. அதில் எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆஃபர் இதை பற்றியோ இல்லை கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றியோ ஒரு கிளாரிட்டி வேணும்னா தாராளமாக கேட்டுக்கோங்க. எப்போ சார் ஆஃபர் இருக்கும், எப்போ ஜாயின் பண்ணுறதுன்றது கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ GSN GKவை இந்த மாதிரி ஒரு சின்ன அப்ரோச்சில் கொண்டு போங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.